Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாகாண சபை முறைமையில் மாற்றங்களை மேற்கொள்வது பொருத்தமற்றதென மல்வத்து மகாநாயக்க தேரர் திபடுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் தெரிவிக்கின்றார். அமைச்சர் தினேஷ் குணவர்தன மகாநாயக்க தேரரை இன்று முற்பகல் சந்தித்த சந்தர்ப்பத்தில் தேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமது அரசியல் வாழ்க்கையின் 30 வருட கால பூர்த்தியை முன்னிட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று கண்டிக்கு சென்று தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். ධාතුන්ගේ සංශෝධනය ඉතින් අනිතේ මම නම් හිතන්නේ දැන් තුතියකට වැඩි බලත් සභා එහෙම 25 නායකම් බලත් සභා ඉච්ඡර කාලයක් තිබිලා මේ මැතිවරණ කාලයක් එනකොට ඒක වෙනස් කරනවා නම් ඒක හොඳ නැහැ කියලා මට ජිනීවා වලට තවත් දෙයක් එකතු කළා වගේ ඒ වැරදි තියෙනවා ඒවට තවත් දෙයක් එකතු තිබුණා ඒ මෙතෙන් අපිට அதனை விடவும் சிறந்த முறைமையொன்றை ஏற்படுத்திக் கொள்வதே சிறந்தது. ஆனாலும் இதுவரை இதுதான் திட்டம் என நாம் நினைக்கவில்லை. மாகாணத்திற்கு குறைந்த அளவிலான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்றோம். மாவட்ட மட்டத்திலேயே அபிவிருத்தி தொடர்பான தீர்மானங்களை நாம் மேற்கொள்கின்றோம். நிட்டம்புவ மேரிகம வீதியில் தன்சல்வத்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தில் 2 சகோதரர்களின் புதல்வர்களை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சாணக்க சந்தமாலின் வீட்டில் நேற்று விருந்துபசாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக அவரது உறவினரான மதுசங்க உதயகுமார் அங்கு சென்றுள்ளார். இவர்கள் இருவரும் உறவினர் ஒருவரது மோட்டார் சைக்கிளில் பஸ்ஸையாலவிற்கு சென்றுள்ளனர். எனினும் பஸ்ஸையால மீரிகம பிரதான வீதியின் தன்சல்வத்தை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த மதுசங்க உதயகுமார் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார். கடும் காயங்களுக்கு இலக்கான சாணக்க சந்தமால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நண்பனை அழைத்து வருவதற்கே சென்றுள்ளனர். வேறொருவரின் சைக்கிளின் திறப்பையும் அவருக்கு அறிவிக்காமலேயே அண்ணனும் தம்பியும் எடுத்து சென்றுள்ளனர். எவ்வாறு விபத்துக்குள்ளானார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தம்பியின் வீட்டில் விருந்துக்கு சென்றார். தம்பியும் விருந்துக்கு வருமாறு தினமும் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தார். இரவு 10:30 மணிக்கு விபத்து இடம்பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்தது. நள்ளிரவு 12 மணிக்கு நாம் அங்கிருந்து வந்தோம். விபத்தில் உயிரிழந்த 18 வயதான சாணக்க சந்தமால் மீரிகம கல்லெலிய பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். காலி பனுகல்கோட பகுதியில் 20 வயதான மதுசங்க உதயகுமாரின் வீடு அமைந்துள்ளது. விபத்து தொடர்பில் நிட்டம்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் லாரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் அத்தனகல்ல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சாரதி நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் ஒரு நாட்டின் உணவு கட்டமைப்பை சீர் செய்யும் தார்மீக பொறுப்பை கொண்டவர்கள். இயற்கையின் தோழர்களாக கருதப்படும் விவசாயிகள் இயற்கையின் சீற்றங்களுக்கு இலக்காகும் சம்பவங்களோ ஏராளம். இயற்கையின் சீற்றத்தினால் தமது வேளாண்மையில் ஒரு பகுதியை இழந்து விவசாயிகளும் இருக்கவே செய்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாத்திவிலை பிரதேச சபைக்குட்பட்ட எழுவான்குளம் ஒரு விவசாய கிராமம். விவசாயத்தை நம்பி வயிறு வளர்க்கும் சுமார் 500 குடும்பங்கள் இங்கு வாழ்கின்றனர். கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ளம் இவர்களின் விவசாய காணிகளை அழிவுக்குள்ளாக்கியுள்ளது. இவ்வாறு அழிவுக்குள்ளானது இந்த விவசாயிகளின் பெரும்போக செய்கை. 500 ஏக்கர் வெள்ளாம செய்யக்கூடியதுல ஒரு 50-60 ஏக்கர் தான் நாங்க இந்த முறை கொஞ்சம் எடுத்துக்கிறோமே ஒழிய மற்ற எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடன்பட்டு செய்யக்கூடிய வெள்ளாம இப்ப இன்றைக்கு அந்த கடனை கட்டிக்கிறதுக்கு இயலாத நிலைமையில நாங்களும் அதே போல எங்கள ஊருக்குள்ள உள்ள விவசாயிகளும் அப்படியாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு ஆளாக மாறிக்கிறோம். பெரும்போகத்தில் கண்ட இழப்புகளுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடுகளும் கிடைக்காத நிலையில் இவர்கள் சிறுபோகத்திற்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராம மக்கள் இந்த போகத்தை சிறப்பாக முன்னெடுக்க முடியாது அல்லல் படுகின்றனர்.
இந்த விவசாயத்தை எப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நாங்க எங்களோட நகை நட்டலாம் பேங்கோட்லயும் அதுலயும் கடன் வச்சிட்டோம். இந்த விவசாயத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாயிக்கும், இந்த செஞ்சு தரத்துக்கு உங்களுக்கு பெரிய உதவியாயிக்கும். சிறுபோகத்தில் அரசாங்க அதிகாரிகளின் உறுதிமொழிகளை நம்பி வயலுக்கு இறங்கிய இவர்களுக்கு இன்று வரையில் உதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. கவர்மெண்டால அரசாங்கத்தால நெல்லு தாரன்னு சொல்லி இதுவரைக்கும் வாக்குறுதிப்பட்டு தாரன்னு சொல்லிக்காங்க. இதுவரைக்கும் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. பொதுமக்களால பெரிய கரைச்சலா இருந்துகிட்டு விவசாயத்தில் தன்னிறைவு பெறும் நோக்குடன் நகரும் இலங்கையின் பொருளாதாரத்தில் இவ்வாறான நிலைமைகள் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இந்த விவசாயிகளுக்கும் உதவிகள் வழங்கப்படும் போது அவர்களால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்க முடியும் அல்லவா? இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இன்று நமது பிரதான செய்திகளில் ரிப்போர்ட்டராக கொட்டகலையிலிருந்து கணேசன் கிருஷாந்தன் இணைந்து கொள்கின்றார். கினிகத்தன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பகமா பிரதேசத்தில் இன்று காலை பஸ் விபத்தில் 35 வயதுடைய பெண் உயிரிழந்தார். நாகப்பட்டிலிருந்து எட்டன் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் குறித்த பெண்ணை மோதியுள்ளது. பஸ் சாரதியின் கவனம் காரணமாக விபத்து நேரிட்டுள்ளது. பெண்ணின் சடலம் நாகப்பட்டி வைத்தியசாலையில் உள்ளது. குறித்த பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கினிகத்தன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரிப்போர்ட்டருக்காக பத்தனிலிருந்து கணேசன் கிருஷாந்தன். இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற விதை உருளைக்கிழங்கினால் நுவரெலியா விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சினைகள். நுவரெலியா மேப்பிலிமான சீதாயிலிய பிரதேசத்தில் செய்கையிடப்பட்ட விதைகளில் 10% அழிவு. இதுகுறித்து எந்த ஒரு அதிகாரியும் இதுவரை கவனம் செலுத்தவில்லை. விவசாயிகள் கவலை. இந்த பிரச்சினைக்கு விவசாய அதிகாரிகளிடமிருந்து எப்போது தீர்வு கிடைக்கப் போகின்றது? சுதீர்மன் கிண்ண அணிப்பிரிவு பேட்மிண்டன் போட்டிகளை இலங்கை வெற்றியுடன் ஆரம்பித்தது. மலேசியாவில் இன்று ஆரம்பமான இந்த போட்டிகளில் துருக்கியை 3-2 எனும் ஆட்டக்கணக்கில் இலங்கை வெற்றி கொண்டது. சுதர்மன் கிண்ணா அணிப்பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் மலேசியாவில் இன்று ஆரம்பமானதோடு இலங்கை தனது முதல் போட்டியில் துருக்கியை எதிர்கொண்டது. முதல் அம்சமாக நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் நுலூக்க கருணாரத்ன மற்றும் கவிந்த் இஷாதிகா ஜோடி 2-0 என கணக்கில் வெற்றியீட்டியது. ஆடவருக்கான ஒற்றையர் போட்டியில் தினூக்க கருணாரத்ன 2-0 என்ற கணக்கில் துருக்கி வீரரை வென்றார். எனினும் மகளிர் ஒற்றையர் போட்டியில் லேகா ஷெகானி 2-0 என்ற கணக்கில் துருக்கி வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் நிலூக்க மற்றும் தினூக்க கருணாரத்ன ஜோடி 2-0 என்ற கணக்கில் வெற்றி வாகை சூடியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் துருக்கி ஜோடிக்கே வெற்றி கிட்டியது. எனினும் மொத்த சுற்றுகளின் முடிவில் இலங்கை 3-2 எனும் ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சம்மேளன தேர்தலில் 164 வாக்குகளை பெற்ற பேராசிரியர் ரஞ்சித் டி சில்வா எதிர்வரும் 4 வருடங்களுக்கான நிர்வாக குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தேர்தலின் போது இலங்கை பேட்மிண்டன் சங்கமும் விளையாட்டுத்துறை அமைச்சும் தம்மை தோற்கடிக்க முயற்சித்ததாக வெற்றி பெற்ற பின்னர் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட போது பேராசிரியர் ரஞ்சித் டி சில்வா தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சம்மேளன தேர்தலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் உப தலைவர் பாலித ஹெட்டியாராச்சி பங்கேற்கவிருந்த போதிலும் இறுதி நேரத்தில் தலைவர் சுராஜ் தந்தனிய அதில் கலந்து கொண்டார். இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் பதவிக்காக பேராசிரியர் ரஞ்சித் டி சில்வா கடந்த பிப்ரவரி 28 வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். எனினும் அவரது வேட்புமனு அடங்கலாக மேலும் 7 வேட்புமனுக்களை இலங்கை பேட்மிண்டன் சங்கம் நிராகரித்தது. இதனையடுத்து அவர் இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டார். அதன் பின்னர் இலங்கை பேட்மிண்டன் சங்கம் முன்னதாக நிராகரித்த சகல வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொண்ட போதிலும் பேராசிரியர் உள்ளிட்ட குழுவினர் தேர்தலில் போட்டியிடவில்லை.
இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரின் விசேட அனுமதியுடன் போட்டியிடும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேசிய மட்ட பேட்மிண்டன் போட்டியில் பங்கு பெற்றிராத சுராஜ் தந்தனியா உள்ளிட்ட குழுவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக வாக்குக்கொள்ளை இடம்பெற்றதாக பேராசிரியர் குற்றம் சாட்டினார். உலக பேட்மிண்டன் சம்மேளனத்துக்கு எதிர்வரும் 4 வருடங்களுக்கு புதிய அதிகாரிகள் குழுவை தெரிவு செய்யும் தேர்தலில் இலங்கை பேட்மிண்டன் சங்கம் தமக்கு எதிராக செயற்பட்டதென பேராசிரியர் குறிப்பிட்டார். இந்த வெற்றியானது நான் பெற்ற வெற்றி அல்ல, இது நாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும். ஆனால் வருத்தத்திற்குரிய ஒன்றை நான் கூறுகிறேன். இலங்கை பேட்மிண்டன் சங்கமும் விளையாட்டுத்துறை அமைச்சும் இதனை செய்வதற்காக எனக்கு எந்த ஒரு உதவியையும் வழங்கவில்லை. இந்த பதவிக்கு என்னை பிரேரித்தது இலங்கை பேட்மிண்டன் சங்கம் அல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு நாடு என்னை பிரேரித்தது. அதனை விட என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என இலங்கையிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த தேர்தலில் எனது நாடு எனக்காக எதனையும் செய்யவில்லை என்பதனை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நான் எனது நாட்டுக்கு சேவையாற்றுவேன். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென இலங்கை பேட்மிண்டன் சங்க தலைவர் சுராஜ் தந்தனியா கூறுகின்றார். ரஞ்சித் டி சில்வா போன்ற கல்வி அறிவுடைய ஒருவர் இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பார் என நம்ப முடியவில்லை என்று ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது சுராஜ் தந்தனியா குறிப்பிட்டார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கு உண்மையில் மகிழ்ச்சி அடைவதாகவும் சுராஜ் தந்தனியா கூறினார். சர்வதேசம் நமது நாட்டவர்களுக்கு பெரும்பாலும் பதவிகளை வழங்குகிறது. அந்த சந்தர்ப்பங்களில் அவர்களின் பயணத்தை தடுக்கும் சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ளன. அத்தகைய நபர்களுக்கு கூறக்கூடிய வார்த்தை யாது? வீரரை துரோகி, தேச துரோகி என கூற முடியுமானால் சால சிறந்த கல்வி அறிவுடையவர்கள் விளையாட்டுத் துறையில் பல்வேறு பதவிகளுக்கு உயரும் போது அதனை தடுப்பவர்களுக்கும் அந்த வீரர்களுக்கு கூறும் வார்த்தையை பயன்படுத்துவதுதான் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு அதற்காக அர்ப்பணிப்புடன் உள்ள தகுதியானவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் உரிய இடம் எப்போது கிடைக்கும்? தேசப்பற்றுள்ளவர்களாக காட்டிக்கொண்டு அதிகாரத்தில் உள்ளவர்களின் மனதில் உள்ளதை நிறைவேற்றும் நபர்களுக்கு எதிராக விளையாட்டுத்துறை கதவுகள் மூடப்பட வேண்டுமே தவிர நல்லவர்கள் பதவிக்கு வருவதை தடுக்கலாகாது. விவாதத்திற்கு விடப்படுகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.